அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில்லேஜ் ஒன் த நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த கிராமம் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் லட்டூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு. இந்த லட்டூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடி புதுரக் அப்படிங்கிற இந்த வில்லேஜுக்கு தான் பார்த்தோம்னா நமக்கு தேசிய பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய புதுமையான விஷயங்கள் பண்றாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு பார்த்தோம்னா வேலை மட்டும் தரது இல்லாம திறன் பயிற்சி அப்படிங்கறத கொடுக்குறாங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அந்த கிராமத்துல பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 35 கண்காணிப்பு கேமராக்களை கிராமம் முழுவதும் வந்து பொருத்தி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புதுமையான நிறைய விஷயங்கள் பண்றதுனாலதான் இந்த வருஷம் இந்த தேசிய பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய உதி புதுரக் அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, வேர் வில் த வேர்ல்டு லைப்ரரி சம்மிட் பி ஹெல்ட் இன் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய நூலக உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அம்பேத்கர் சென்டர் அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியில இருக்கு, அங்கதான் நடக்க போகுது. சரியா? அடுத்தது, பாரதிய வாயுயான் விதேயக் ரீப்ளேஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட். பாரதிய வாயுயான் விதேயக் பின்வரும் எந்த சட்டத்தை மாற்றியது அல்லது மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விமான சட்டம் 1934, ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 ரீப்ளேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஆக்ட் வந்து. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த பாரதிய வாயுயான் விதேயக் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. சரியா? அடுத்தது, ரதாபானி டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட். ரதபானி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? ரதாபானி அப்படிங்கிறது இந்தியாஸ் 57th டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரதாபானி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னொரு ஃபேமஸ் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்திலேயே அதிகமான புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசில் தான் இருக்கு. மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட 8 புலிகள் காப்பகம், இதோட சேர்த்து 8 புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இருக்கு. ஏன் மத்திய பிரதேசத்துல அதிகமான புலிகள் காப்பகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புலிகள் வாழ்வதற்கு தேவையான உகந்த சூழல், அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மத்திய பிரதேச காடுகள்ல அதிகமாகவே காணப்படுது. அதனாலதான் பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசல 8 டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? கடைசியா பார்த்தோம்னா வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக மண் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 5 தான் நமக்கு வேர்ல்டு சாயில் டே. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.